ஐசிஏலேருந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஐசிஏலேருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், உலகளவில் கூட்டுறவு ஒன்றியமாக திகழ்வது. ஸோ கூட்டுறவு ஒன்றியமாக திகழ்வது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த ஒன்றியம் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேசிய கூட்டுறவு ஒன்றியம் கிடையாது, சர்வதேச கூட்டுறவு இணையம் கிடையாது, சர்வதேச உலக கூட்டுறவு மன்றமும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி சர்வதேச பன்னாட்டு கூட்டுறவு மன்றம் அதுதான் வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஒரு நிமிஷம். சர்வதேச பன்னாட்டு கூட்டுறவு மன்றம் தான் இது கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலாக இது பிடிஎஃபாக ரெடி பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தது. பட் ஆனால் அதுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி குவிஸாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், ஐசிஏ துவங்கப்பட்டது. ஐசிஏ எந்த வருஷம் இது பண்ணியிருக்காங்க? 19 ஆகஸ்ட் 1895, ஆப்ஷன் டி. ஓகேவா. நெக்ஸ்ட், ஐசிஏவின் சிறப்பு கீழ்கண்டவற்றுள் எது? மிகப்பெரிய கூட்டுறவு அமைப்பு அதுவும் சொல்லலாம், கூட்டுறவில் மிகப்பெரிய தலைமை அமைப்பு அதுவும் சொல்லலாம், ஆனால் மிகப்பெரிய அரசு சாரா அமைப்புங்கிறது தான் இதில் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஸ் இல்லாமல் இவ்வளோ பெரிய அமைப்பாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. அதனால் அதோட சிறப்பு என்னென்னா மிகப்பெரிய அரசு சாரா அமைப்பு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றில் ஐசிஏ பற்றிய சரியான தொடரை தேர்வு செய்க. 313 உலக நாடுகளில் 109 நிறுவனங்களை கொண்டுள்ளது. இது படித்தாலே தெரியும் தப்பு தான். அப்போ செகண்ட் ஆப்ஷன் என்னது? ஐசிஏ 109 நாடுகளில் 313 நிறுவனங்களை இதை வந்துட்டு மெம்பர்ஸாக கொண்டு இருக்கு. அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ஐசிஏவின் ஆட்சி மன்றத்தில் அமைப்பு எவ்வாறானது? இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 4 5 or 20 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 4 மண்டலம், ஒரு மண்டலத்துக்கு 5 பேர், அப்போ 20 நபர்கள். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அதாவது ஆட்சி மன்றத்தின் அமைப்பு எவ்வாறானது அப்படின்னாலே நம்ம வந்துட்டு டக்குன்னு மேக்ஸ் டேபிள்ஸ் போயிடணும். 4 5 or 20 4 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க, ஒரு மண்டலத்துக்கு 5 பேர், அப்போ 20 நபர்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, தற்போது ஐசிஏ உள்ள நாடு எது? இப்போ வந்துட்டு பெல்ஜியத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் ஐசிஏவின் பிராந்திய அமைப்பு யாரால் நிறுவப்பட்டது? அதாவது ஐசிஏ வந்துட்டு அதோட பிரான்ச்சு வந்துட்டு இந்தியாவில் யார் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜவஹர்லால் நேரு. ஓகே. நெக்ஸ்ட்டு, ஐசிஏவின் ஆட்சி மன்றங்களை சுட்டுக. அதாவது நம்ம பார்த்தோம்ல அந்த 4 மண்டலங்கள் 5 மெம்பர்ஸ் சொன்னோம்ல, அப்போ அந்த 4 மண்டலங்கள் யார் எது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னென்னா ஆஃப்ரிக்கா, யூரோப், ஆசியா அண்ட் பசிபிக், ஆப்ஷன் டி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ஐசிஏவின் இந்திய பிராந்திய அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது? இது வந்துட்டு 1962. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆக்சுவலாக ஆப்ஷன் சியில் கொடுத்த ஞாபகத்திலே அதை இது பண்ணிட்டேன். ஐசிஏ வந்துட்டு இந்தியாவில் 1960 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை நான் மாற்றி டிக் பண்ணிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட்டு, 10th, ஐசிஏவின் ஆர்ஓஏபி அப்படின்னா என்ன? ஆர்ஓஏபின்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ரிவேஷன், ரீஜனல் ஆஃபீஸ் ஃபார் ஏசியா அண்டு பசிபிக். ஓகே. நெக்ஸ்ட்டு, சர்வதேச கூட்டுறவு தினமாக ஐசிஏவால் முன்மொழியப்பட்டது. இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஏ எது சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக இந்த டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க, ஆனால் அது எந்த டேட்டில் வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜூலை 1 சாட்டர்டே வச்சுருக்காங்க. அது எப்படின்னா ஒரு நாள் 3ஆம் தேதி வரலாம், ஜூலையோட 3ஆம் தேதி 1 சாட்டர்டேவாக இருக்கலாம், இல்லை 4ஆம் தேதி 1 சாட்டர்டேவாக இருக்கலாம். அந்த மாதிரி அது முக்கியம் இல்லை, ஜூலையோட 1 சாட்டர்டே தான் வந்துட்டு நமக்கு ஐசிஏவால் சொல்ல கூட்டுறவு தினம். நெக்ஸ்ட்டு, சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக 2012 அறிவிக்கப்பட்டது எப்போது? இது வந்துட்டு 2009. ஓகேவா.
2009 முடிவு பண்ணுறாங்க. 2012 நம்ம வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் இயராக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஐசிஏவின் தலைமையகத்தை அதன் அமைவிட வரிசைப்படி அமைக்க. ஃபஸ்ட் அதாவது எப்படின்னா குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் எங்கே மாற்றினாங்க, அப்புறம் எங்கே மாற்றினாங்க, அந்த மாதிரி. அப்போ ஃபஸ்ட்டு லண்டனில் ஆரம்பித்தாங்க, அப்புறம் ஜெனீவாவுக்கு மாற்றி பெல்ஜியத்துக்கு மாற்றிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி அதுதான் கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு சர்வதேச கூட்டுறவு தினம் யாரால் அறிவிக்கப்பட்டது? இப்போ முன்னதான் படித்தோம் கூட்டுறவு தினம் வந்து இதை யார் என்னைக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது யார்? ஐசிஏ தான் வந்துட்டு இந்த மாதிரி முக்கியமான முடிவுலாம் எடுப்பாங்க. ஸோ சர்வதேச கூட்டுறவு அமைப்பு தான் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐசிஏ முதலில் ஆரம்பிக்கப்பட்டது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா லண்டனில். ஓகேவா? ஃபஸ்ட்டு லண்டனில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. லண்டன். ஓகே. ஐசிஏவோட விரிவாக்கம் இதை வந்துட்டு நிறையா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இதில் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம தெளிவாக இருக்கணும். இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். அது கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பன்னாட்டு கூட்டுறவு சார்பு அமைப்பின் செயல்பாடுகள். அதாவது இந்த அமைப்போட செயல்பாடுகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்களின் பொருளாதாரத்தை மற்றும் சமத்துவ முன்னேற்றத்திற்கு பாடுபடுதல். நெக்ஸ்ட்டு உலக அளவில் கூட்டுறவு இயக்கத்தை கொண்டு செல்லல், கூட்டுறவு மதிப்பு மற்றும் நற்பெயரனை வளர்த்தல், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட வேலை என்னன்னா இது எல்லாமே தான் அதோட வேலை. மக்களோட பொருளாதாரத்தை அப்புறம் அவங்களோட வாழ்க்கை முறை அது எல்லாத்தையும் முன்னேற்றணும். அப்புறம் உலக அளவில் கூட்டுறவை வந்துட்டு எல்லா இடத்துக்கும் எல்லா மூல முடுக்குக்கும் கொண்டு செல்லணும். கூட்டுறவு மதிப்பு மற்றும் நற்பெயரனை வளர்த்தல், அதுக்கு ஒரு நல்ல பேரை கொண்டுட்டு வரணும். அப்போ இது எல்லாமே தான் அது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஐசிஐ நூற்றாண்டு விழாவை எந்த வருடம் கொண்டாடியது? இது வந்துட்டு 1995 செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1995 இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது கூட்டுறவின் பண்பாடு இல்லை என்று ஐசிஏ கூறுகிறது? நேர்மை, வெளிப்படைத்தன்மை, சுற்றத்தின் மீது அக்கறை, அப்புறம் இது நேர்மறையாக இருக்கும்னு நினைக்கிறேன், இன்டர்கிரிட்டி. இதில் எது கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? நேர்மையாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும், சுற்றத்தின் மீது அக்கறையோடு இருக்கணும். அதாவது ஒரு பிரின்சிபல் இருக்குல்ல, ஆல் ஃபார் ஈச் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி இந்த இது வரும். நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்கிரிட்டி இதுதான் தப்பு. நெக்ஸ்ட்டு சர்வதேச கூட்டுறவு கூட்டணி லண்டனில் எந்த ஆண்டு சர்வதேச கூட்டுறவு மாநாட்டால் நிறுவப்பட்டது? அதுக்கு வந்துட்டு 1895. சர்வதேச கூட்டுறவு கூட்டணி லண்டனில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? எந்த மாநாட்டால் நிறுவப்பட்டது? ஆக்சுவலாக இது வந்து லண்டனில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ லண்டன் மாநாட்டில் 1895 வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் அவ்வளோதான்.